பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் வி நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு. அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் டிசம்பர் 27 புதன்கிழமை முதல் ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை வரையிலான தினசரி விசேஷங்களை பற்றியும் ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். முதலில் தினசரி விசேஷங்கள். டிசம்பர் 27 புதன்கிழமை பிரதம திதி, திருவாதிரை நட்சத்திரம், சித்தியோகம். அன்றைய தினம் எல்லா சிவன் கோயில்களிலும் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய தரிசனம் நடக்கும். அந்த தரிசனத்தை நாம் செய்தால் நிச்சயமாக தொழில்துறையில் விருத்தி ஏற்படும். மேலும் கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற கருத்து வேற்றுமைகள் விலகி நல்ல அன்யோன்யம் வசியம் ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் இஷ்டி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள். அன்றைய தினத்திலே அருகில் இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் மார்கசிர பகலம், மார்கசிர மாதம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு மாதத்திலே பகுலபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிறை அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. அன்றைய பெரிய திருவடி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பெரிய திருவடி என்று போற்றப்படுபவர் கருடாழ்வார். கருடாழ்வார் பிறந்த தினமாக கருதப்படுவது ஆடி மாதம் வருகின்ற சுவாதி நட்சத்திரம். ஆனால் அவர் பெருமாளுக்கு வாகனமாக மாறியது இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரம். ஆகவே திருவாதிரை நட்சத்திரம் கருடாழ்வாருக்கு மிக மிக முக்கியமான நட்சத்திரம் என்று போற்றப்படுகிறது. அன்றைய தினத்தில் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயில்களுக்கு சென்று அங்கே கருடாரூடராக கருட வாகனத்தில் இருக்கின்ற பெருமாளை தரிசனம் செய்தால் நிச்சயமாக வாகன விபத்துக்கள் வராமல் இருக்கும். மேலும் அன்றைய தினத்திலே கருடாழ்வரை தரிசனம் செய்தால் நோய் நொடிகள் தீரும். புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல பேரு நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் கரிநாள். அன்றைய தினம் கரிநாளாக இருந்தாலும் அவசியமாக நல்ல காரியங்களை செய்யலாம், தோஷம் கிடையாது. கரிநாள் என்பது காலை 7 மணிக்குள் முடிந்து விடுகிறது. ஆகவே அதன் பிறகு தோஷங்கள் எதுவும் கிடையாது. அன்றைய தினம் திருதனஸ்பிருக் என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். திருதனஸ்பிருக் என்றால் அன்றைய தினத்திலே நீங்கள் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அதுவும் அன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நாரத புராணம் கூறுகிறது. அடுத்து டிசம்பர் 28 வியாழக்கிழமை துதிய திதி, புனர்பூச நட்சத்திரம், அமிர்த யோகம். அன்றைய தினம் பரசுராம ஜெயந்தி, பரசுராமர் அவதாரம் செய்த தினம். அன்றைய தினம் சுபநாள், நல்ல காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அன்றைய தினம் பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல், நிச்சயதார்த்தம் செய்தல், நாமகரணம், குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுலா நடத்துதல், வளைகாப்பு, சீமந்தம் போன்ற அனைத்து காரியங்கள் செய்வதற்கும் அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் குழந்தைகளுக்கு மொட்டை எடுத்து காது குத்துவதற்கும் ஏற்ற தினமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து டிசம்பர் 29 வெள்ளிக்கிழமை திருத்தியை திதி, பூசம் நட்சத்திரம், மரண யோகம். அன்றைய தினம் வைத்திருத்து சிராத்தம், சிராத்தங்களை செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் மாலை 6:55 பிறகு கர்ப்போட்டம் ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் முதற்கொண்டு 10 நாட்களுக்கு வானம் மப்பும் மந்திரமாக இருக்கும். பல இடங்களிலே பெருமழைகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அன்றைய தினம் முதற்கொண்டு கர்ப்போட்டம், அதாவது சூரியன் பூராடம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்ற அந்த காலம் கர்ப்போட்ட காலம் என்று கூறுவார்கள். இந்த காலத்திலே வானம் எப்பொழுதுமே மேகமூட்டத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். வெயில் குறைவாக இருக்கும். அடுத்து டிசம்பர் 30 சனிக்கிழமை என்று சதுர்த்தி திதி, ஆயில்யம் நட்சத்திரம், மரண யோகம். அன்றைய தினம் திருமங்கை ஆழ்வார் வேடுபரு உற்சவம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் நடக்கும். அன்றைய தினத்திலே பெருமாள் கோயில்களில் பொதுவாக பெரும்பாலான கோயில்களில் அந்த ஒரு நாள் மட்டுமே வைகுண்ட வாசல் சாத்தி இருப்பார்கள். அன்றைய தினத்திலே குதிரை வாகனத்திலே பெருமாள் எழுந்தருள்வார். எழுந்தருளி திருமங்கை மன்னனுக்கு, அதாவது அதுவரை திருடனாக இருந்த திருமங்கை மன்னனுக்கு ஞானோபதேசம் செய்கின்ற தினமாக அன்றைய தினம் போற்றப்படுகிறது. ஓம் நமோ நாராயணாய் என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மந்திரத்தை அன்றைய தினம் பெருமாள்
திருமங்கை மன்னனுக்கு உபதேசம் செய்கின்றதாக ஐதீகம். அன்றைய தினம் ஞானம் பெற்று அன்றைய தினம் முதற்கொண்டு திருமங்கை மன்னன் ஆழ்வாராக மரியாதையாக போற்றப்படுகிறது. அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று திருமங்கை மன்னனுடைய உற்சவத்தை, அதாவது திருமங்கை மன்னன் வேடுபெரு உற்சவத்தை நாம் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த உற்சவம் ஸ்ரீரங்கம் முதற்கொண்ட எல்லா பெருமாள் கோயில்களும் மிகவும் விசேஷமாக நடக்கும். அன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்குகின்ற சதுர்த்தி அன்றைய தினம் சதுர்த்தி அன்று மாலை நேரத்தில் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுத்தால் எப்படிப்பட்ட சங்கடங்களும் தீரும். அன்றைய தினம் அகத்தியர் ஜெயந்தி. 14 சித்தர்களில் முதன்மையானவர் அகத்தியர். அவருடைய ஜெயந்தி தினம் அன்றைய தினம் அகத்தியரை வணங்கினால் ஞானம் கிடைக்கும். மேலும் சித்த மருத்துவர்கள் அன்றைய தினம் அகத்தியர் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் தான் கொடுக்கும் மருந்துகள் நன்மையாக மக்களுக்கு போய் சேரும். மேலும் மருத்துவத்திலே நமக்கு நல்ல ஞானமும் கிடைக்கும். அடுத்து டிசம்பர் 31 ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி, மகம் நட்சத்திரம், மரணயோகம். அன்றைய தினம் சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்கள் பின்னமாகும், அதாவது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அடுத்து திங்கட்கிழமை ஜனவரி 1 திங்கட்கிழமை பஞ்சமி திதி, பூரம் நட்சத்திரம், சித்தியோகம். அன்றைய தினம் திருவாய்மொழி திருநாள் சாற்றும் முறை. அன்றைய தினம் வைகுண்ட வாசலை பகல் நேரத்தில் மூடிவிடுவார்கள். அன்றைய தினம் வரை நீங்கள் பரமபத வாசலை கடந்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அன்றைய தினம் பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய சொர்க்க வாசலை மதிய நேரத்தில் மூடிவிடுவார்கள். அதற்குள் நீங்கள் ஒரு முறை சொர்க்க வாசலை கடப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ஆழ்வார் மோட்சம். இரவு நேரத்தில் அன்றைய தினம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் ஆழ்வார் மோட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சடங்கு நடக்கும். அந்த ஆழ்வார் மோட்சத்தை நாம் தரிசனம் செய்து அந்த ஆழ்வார் மோட்சத்திலே பூஜை செய்த அந்த துளசியை நாம் சாப்பிட்டால் நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும். மேலும் பரமபத வாசல் நமக்காக திறக்கும். மேலும் பரமபதம் நமக்கு கிடைக்கும் என்று ஐதீகம். நிச்சயமாக மறுபிறவி கிடைக்காது. ஆகவே அன்றைய தினம் ஆழ்வார் மோட்சத்தை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி. அன்றைய தினம் பகல் 11:42 வரை பூரம் நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் வருகிறது. நாள் முழுதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாகவே அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் இயற்பா சாற்றும் முறை. அன்றைய தினத்திலே இயற்பா என்று சொல்லக்கூடிய 1000 பாசனங்களை அன்றைய தினம் பாராயணம் செய்வார்கள். சுமார் 1000 பாசனங்கள் ஒரே நாளிலே பெருமாள் கோயிலில் பாசுரத்தை பாராயணம் செய்வார்கள். அவ்வாறு நாமும் அவர்களுடன் சேர்ந்து பாராயணம் செய்தால் மோட்சம் கிடைக்கும். அன்றைய தினம் சஷ்டி விரதம். முருகனுக்கான சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வதற்கு மிகவும் சிறப்பானது. அதுவும் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷ பரிகாரம் ஆவதற்காக சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை அன்றைய தினம் வழிபாடு செய்வது, கந்த சஷ்டி கவசம் படிப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் மந்தா சஷ்டி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்க மந்தார மலர் கொண்டு முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு வழிபாடு செய்தால் எல்லா வகையான தோஷங்களும் விலகும். முக்கியமாக செவ்வாய் தோஷங்கள் விலகும். ஆரோக்கியம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், இரத்தத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கியம் ஏற்படும். இந்த வழிபாடுகள் மூலமாக நன்மைகள் நீங்கள் பெற முடியும். அடுத்து இந்த வாரம் நல்ல நாட்கள் என்று பார்த்தால் டிசம்பர் 27 புதன்கிழமை பிரதமை திதி, திருவாதிரை நட்சத்திரம், சித்தியோகம். பிரதமை திதியாக இருந்தாலும் அன்றைய தினம் பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற பிரதமைக்கு நேத்திரம் 2 ஜீவன் என்று அன்று ஜீவன் நேத்திரம் அனைத்தும் முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே அன்றைய தினம் ஒரு நல்ல நாளே. அடுத்து டிசம்பர் 28 வியாழக்கிழமை துதிய திதி, புனர்பூச நட்சத்திரம், அமிர்தயோகம். அது மிக மிக உத்தமமான தினம். அடுத்து ஜனவரி 1 திங்கட்கிழமை பஞ்சமி திதி, பூரம் நட்சத்திரம், சித்தியோகம். ஒரு சாதாரண நல்ல நாள். அடுத்து ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி, பூரம் நட்சத்திரம், பகல் 11:42 வரை. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். அன்றைய தினம் அமிர்தயோகம், சித்தியோகம். அன்றைய தினம் ஒரு சாதாரண நல்ல நாள். ஆக இந்த வாரத்திலே டிசம்பர் 28 வியாழக்கிழமை துதிய திதி, புனர்பூச நட்சத்திரம், அமிர்தயோகம் ஒரு முழு நல்ல நாளாகவும், மற்ற 3 நாட்கள் டிசம்பர் 27, ஜனவரி 1, 2 ஆகிய தேதிகள் சாதாரண நல்ல நாட்களும் இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் விருச்சிகம், தனுசு, மகரம். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 செவ்வாய்க்கிழமை காலை 9:57 முதல் டிசம்பர் 28 வியாழக்கிழமை மாலை 6:38 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமையும் டிசம்பர் 28 வியாழக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது.
அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 28 வியாழக்கிழமை மாலை 6:38 முதல் டிசம்பர் 31 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:42 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் டிசம்பர் 29 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 30 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 31 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:42 முதல் ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை மாலை 6:28 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 31 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை என்று 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கு. இந்த நாட்களிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டக தோஷத்தில் உள்ளவர்கள் அன்றைய தினம் புதிய தொழில்களையும் புதிய செயல்களையும் தொடங்கக்கூடாது. ஆனால் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் செயல்களுக்கு எந்த குறைபாடும் வராது. பரிகாரங்கள் செய்துவிட்டு, வழிபாடுகள் செய்துவிட்டு அல்லது குலதெய்வத்தை வணங்கிவிட்டு எல்லா காரியங்களும் செய்யலாம். தோஷங்கள் ஏற்படுத்தாது. அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்திலிருந்து அவருக்கும் குரு பார்வை வருகிறது. கடந்த சில வாரங்களாக இருந்த அலைச்சல்கள் இனிமேல் நீங்கும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பது எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பதனால் பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையை புதிய முயற்சிகள் செய்வதற்கு ஏதுவான காலமாக இந்த காலம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பது எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தெய்வ பலத்தினால் உங்களுடைய மனைவின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. ஆகவே இந்த வாரம் புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அதற்காக முன்னேற்பாடுகள் செய்வதற்கு இந்த வாரம் மிக ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் நீங்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது நல்லது. ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது செலவினங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்திலே தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் தாராளமாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யலாம். தொழில் நிமித்தமாக தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கம் குறைந்தே இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து இந்த வாரம் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் என்று பார்த்தால் மேஷராசிலே பிறந்து அசுனியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 28 வியாழக்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 வியாழக்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அந்த அலைச்சலை குறைத்து கொள்வதற்காக, அதனால் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பாது. இந்த ஒரு பரிகாரம் மட்டுமே போதுமானது. இதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெறுவார்கள் என்பது உறுதி. பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் MV நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளவும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனுடன் இருக்கிறார். ஆகவே மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள்.
மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருக்கும், இருந்தாலும் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பது பெண்களால் தன லாபம் இருக்கிறது. அதே சமயத்தில் குடும்பத்தில் பெண்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வீட்டிலே பெண்களிடம், அதாவது சகோதரிகளிடமோ தாயிடமோ அல்லது உங்களுடைய மனைவியிடமோ பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும், ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாய் என்பது உங்களுக்கு வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷப ராசியிலே பிறந்து ஏற்கனவே அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு முறை மருத்துவரிடம் காண்பித்து சிகிச்சை செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. ஆனால் காரமான உணவுப் பொருட்களை தவிர்த்து விட்டாலே பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆக தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சிரமங்கள் இருந்தாலும் வருகின்ற வாரங்களிலே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது சுபவிரயங்கள் நடக்கும். விரயத்திற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் அந்த வருமானம் பெறுவதில் நிறைய நீங்கள் நிறைய அலைய வேண்டியிருக்கும். இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 வியாழக்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 28 வியாழக்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். மிருகசிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த வாரம் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகனுக்கும், ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் பகல் நேரத்தில் நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இவ்வாறு விளக்கு வைப்பதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிரமங்கள் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். பெரிய தோஷ பரிகாரங்களுக்காக அதிகமான செலவு செய்வதற்கான தேவைகள் எதுவும் இல்லை. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் அடைத்து விடுவீர்கள். ஆகிய பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் இருப்பது நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எதிரிகள் தொல்லை மிக அதிகமாக இருக்கும். அவர்களுடன் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். சில ஜாதங்களின் அடிப்படையில், அதாவது தாயாருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆபரேஷன் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். ஆனால் சிகிச்சைகள் வெற்றி கிடைக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் இருப்பது எதிரிகள் நிறைய இருந்தாலும் அவர்களை வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே கணவன் மனைவிகள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்களுக்குள் ஆதிக்க சம்பந்தப்பட்ட யார் ஆதிக்கம் செய்வது என்பதை பற்றிய சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தை உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். அவர்கள் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யலாம். இந்த வாரத்தில் தீர்த்த யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக நன்மைகளையும் நீங்கள் அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். லாபம் இருந்தாலும் உங்களுடைய தொழில் விஸ்தரிப்பு காரணமாக செலவினங்களும் கூடவே இருக்கும். ஆனால் எப்படியும் செலவினங்கள் ஏற்ற ஒரு லாபம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மிதுன ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகசிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு
டிசம்பர் 28 வியாழக்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழிலே எதிரிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக உங்கள் ராசிநாதனுக்கு அதிபதி தேவதை புதனுக்கு அதிபதி தேவதை பெருமாள். ஆகவே பெருமாளுக்கு புதன்கிழமை என்று நெய்விளக்கு வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு ஏற்படும் என்று கூறினான். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று விநாயகருக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில் விரயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் இந்த வாரம் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். சில சமயங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகினாலும் கடன் வாங்கினாலும் தேவையில்லாத கடன்களை வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது இளைய சோதனை ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். சில சமயம் தைரியமாக இருப்பீர்கள், சில சமயம் தைரியம் குறைந்து இருப்பீர்கள். ஆக இந்த வாரத்தில் சிறிது எச்சரிக்கையாக செயல்பட்டால் போதுமானது, வெற்றியை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். முக்கியமாக குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் ஓரளவு நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். விரைவில் அந்த கடன் சுமைகளும் தீரும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் அஷ்டம் சனியாக இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கும் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து மாற்றங்கள் ஏற்பட்டு பிறக்க சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 10ஆம் இடத்தில் குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு காசு நீங்கள் சம்பாதிக்கும் போதும் என்று ஆகிவிடும். ஆகவே இந்த வாரத்தில் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யாமல் இருப்பது நல்லது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் செயல்களுக்கு எந்த தோஷமும் இந்த வாரம் ஏற்படுத்தாது. இந்த வாரம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்த புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, டிசம்பர் 28 வியாழக்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 28 வியாழக்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு நல்ல தைரியம் ஏற்படுவதற்காக, தொழில்துறையிலே தடங்கங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக வியாழக்கிழமையன்று விநாயகருக்கும் குரு பகவானுக்கும் நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்களுக்கு இப்பொழுது அஷ்டமசனி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்ல நெய்தமும் ஆஞ்சருக்கு நெய்தமும் வைக்க வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷமும் அடைய முடியும். பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் பெறலாம் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திலே செவ்வாயுடன் இருக்கிறார். அவருக்கு குரு பார்வை இருக்கிறது. உங்கள் ராசிக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. இருந்தாலும் சனியுடைய பார்வையும் சேர்ந்தே உங்கள் ராசிநாதனுக்கு வருகிறது, உங்கள் ராசிக்கு வருகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. வீட்டிலே பொருட்களை பத்திரமாக வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பது பெண் நண்பர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். எப்படியும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யலாம். அதற்கான ஆயத்த வேலைகளை நீங்கள் செய்யலாம். இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகவே அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை, உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கும் குரு பார்வை இருப்பதனால் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை முடிந்தவரை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளியில் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் சிறிது குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது இரவு நேர பயணங்களை தொடராமல் இருப்பதனால் இரவு நேர பயணங்களில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு முதுகுவலி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தெய்வஸ்தலங்களுடைய நல்ல பிரசாதங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் லாபஸ்தானத்தில் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் இருப்பது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். தொழில்துறையில் நல்ல விருத்தியும் ஏற்படும். இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 28 வியாழக்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். உத்தரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 வியாழக்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது சிறு உடல் அளவிலே முதுகு வலி போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு அல்லது காளியம்மனுக்கு விளக்கு வைக்க வேண்டும். அதன் மூலமாக பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் சந்தோஷமான வாரமாகவே அமைந்திருக்கிறது. புத்திசாலத்துடன் செயல்பட்டு காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்கள் ராசியிலே கேதுபான் இருப்பது சிறிது மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தூக்க குறைவுகள் ஏற்படும். அலைச்சல் காரணமாக தூக்க குறைவுகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு உடல் உஷ்ணம் ஏற்பட்டு அதனாலும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகிறது. மருத்துவ சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து குரு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடையாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது மனைவி சிறிது கோபத்துடன் இந்த வாரம் முழுமைக்கும் உங்களுடன் இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் உங்களுடைய வயிற்றில் கோளாறுகள், முக்கியமாக அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை சாப்பிடுவதும் முடிந்தவரை தவிர்த்து விடுவதும் நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் இருக்கிறார். அந்த சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யும் போது சிறிது நிதானித்து செய்யுங்கள். நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் கன்னிராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 வியாழக்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 28 வியாழக்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது உங்கள் தாய் அல்லது தந்தையுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது அஷ்டம குரு நடந்துவிடுகிறது. ஆகவே பண விஷயத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை. ஆகவே கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக மற்றவர்களுக்கான ஜாமீன் போடக்கூடாது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான பரிகாரமாகவும் வியாழக்கிழமை என்று குருபகவானுக்கு நெய்விளக்கு வைக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளும் சந்தோஷத்தை அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் M.V. நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று.
கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும். துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்க உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் புதனுடன் சேர்ப்பது மிகவும் சிறப்பானது. சுக்கிரன் புதன் இருவரும் 2ஆம் இடத்தில் இருப்பது நல்ல தனப்பிராப்தி குடும்பத்தில் அமையும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த தெய்வ தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனுடன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் விரயஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் நிமித்தமாக தொழில் அலைச்சல் காரணமாக இந்த வாரம் சிறிது தூக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய ஆரோக்கியம் விஷயமாகவும் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருபான் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நீங்கள் நிச்சயம் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது. செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். துலா ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். துலா ராசியில் பிறந்த சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 28 வியாழக்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள், அடுத்து துலா ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனுக்கு உடல் பாதிப்பு ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்காக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் துலா ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு கூட நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. விருச்சிக ராசியில் இந்த வாரத்தில் டிசம்பர் 26 செவ்வாய்க்கிழமை காலை 9:57 முதல் டிசம்பர் 28 வியாழக்கிழமை மாலை 6:38 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் டிசம்பர் 27 புதன்கிழமை, டிசம்பர் 28 வியாழக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு முடிவு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசியில் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவி உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். உங்கள் ராசியில் புதன் வக்கரம் பெற்றிருப்பது எந்த முடிவு எடுக்கும் போதும் சிறிது சிரமங்கள் ஏற்படும். புத்திசாலித்தனமாக நீங்கள் முடிவெடுப்பது போல் நினைப்பீர்கள். ஆனால் முடிவில் உங்களுக்கு சாதகமாக எதுவும் இருக்காது. ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இந்த வாரம் முழுமைக்கும் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரத்திலே தந்தை மூலமாகவும் சகோதரர்கள் மூலமாகவும் நீங்கள் தன லாபத்தை பெறுவீர்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள். அதற்காக கடன் வாங்குவதற்கு இந்த வாரம் ஏற்ற வாரமாக இருக்கிறது. ஆனால் வில்லங்கம் இல்லாத இடத்தை வாங்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வில்லங்கம் இல்லாத இடம்தான் உங்களுக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது இந்த வாரத்தில் உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். தாய்க்கு உடல் வலிகள் மிக அதிகமாக இருக்கும். அவருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்களுக்கு உங்கள் தாயாருக்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவான் இருந்து குரு 6ஆம் இடத்தில் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு வயிறு உபாதைகள், சளி, காய்ச்சல், இருமல் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் முடிவுகள் எடுக்கும் போது 1க்கு 2 முறை ஆலோசித்து உங்கள் குடும்பத்திலுடைய உறுப்பினர்களிடம் ஆலோசித்து முடிவெடுப்பதே நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து
விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் தினசரி நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தினசரி நவகிரகத்தை 9 சுற்று சுற்றிவிட்டு வாருங்கள். 9 விளக்குகள் வைக்கலாம். குறைந்தபட்சம் 3 விளக்குகள் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பான முடிவாக இருக்கும். சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. தனுசு ராசியில் பிறந்த இந்த வாரம் டிசம்பர் 28 வியாழக்கிழமை மாலை 6:38 முதல் டிசம்பர் 31 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:42 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 29 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 30 சனிக்கிழமை முழு சந்திராஷ்டக நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன் செவ்வாய் இரண்டும் உங்களுக்கு யோகாதிபதிகளாக இருந்தாலும் இரண்டுமே உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். ஆக உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. வேலை அதிகமாக இந்த வாரம் இருக்கும். வேலை அதிகமாக இருப்பதன் காரணமாக தூக்கம் சரியாக வருவாது. ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தைரியமாக காரியங்களை செய்து கொள்வீர்கள். சந்திராஷ்ட தினங்களில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற நாட்கள் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் தாயாருக்கு முதுகு வலி, இடுப்பு வலி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை பெறுவதில் சிறிது சிக்கலும் இருக்கும். ஏனென்றால் தொழிலாதிபதியான புதன் இந்த வாரம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் தொழில் போட்டியை சமாளிப்பதற்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். விரயஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரத்தில் தொழில் போட்டி மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் பெறுவதிலும் சிறிது சிக்கல்கள் இருக்கும். இருந்தாலும் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் எல்லா காரியத்திலும் தெய்வ பலத்தினால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 28 வியாழக்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 வியாழக்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு விரயஸ்தானத்தில் இந்த வாரம் புதனும் சுக்கிரனும் இருந்து தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதனால் இந்த வாரம் தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக தொழில்துறையில் இருக்கின்ற தடைகள் விலகுவதற்காக புதன்கிழமையன்று விநாயகருக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. வீண் செலவுகள் குறைத்து நல்ல வருமானம் வருவதற்காக வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமிக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக எல்லா வகையிலும் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். சந்திராஷ்ட தினத்தில் கூட இந்த பரிகாரம் முன்னாடியே செய்துவிட்டால் நிச்சயம் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே டிசம்பர் 31 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:42 முதல் ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை மாலை 6:28 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 31 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கார். தற்சமயம் உங்களுக்கு ஏழரசு நடந்து கொண்டிருக்கிறது. ஏழரசு நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதனால் காரியங்கள் அவ்வப்போது தடைகளை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர தோல்விகளை ஏற்படுத்தாது.
ஆகவே பெரிய தோஷங்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல போகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்களுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கை தேவை. அவர்களால் சிறு சிறு பின்னடைவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். ஆகவே லட்சுமிகரமான தினமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது சகோதர வழியிலும் மேலும் தந்தையின் வழியிலும் உங்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தூக்க குறைவுகள் ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தொழிலாதிபதி புதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் புதனுடன் இருப்பது தொழில்துறையில் லாபம் இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் அதைவிட அதிகமாகவே இருக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டக தினங்களை தவிர மற்ற நாட்கள் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அந்த சந்திராஷ்டக தினங்கள் டிசம்பர் 31 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 1 திங்கள், ஜனவரி 2 செவ்வாய். இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டக தினங்கள். மற்ற நாட்களில் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 வியாழக்கிழமை நல்ல நாள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 28 வியாழக்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் டிசம்பர் 27 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருபகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. தற்சமயம் 7:30 சனி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாமல் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் M.V. நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளவும். அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். பிடிவாதமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் சாதித்தும் கொள்வீர்கள். ஆனால் 7:30 சனி நடந்து கொண்டு இருப்பதனால் எல்லா காரியம் செய்வதாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சிறு தாமதமாகும். 2வது முயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே முதல் முயற்சியிலே தோல்வி ஏற்பட்டாலும் துவண்டு விட வேண்டாம். நிச்சயமாக 2வது முயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கோபத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. கோபப்பட்டு எதுவுமே நீங்கள் சாதிக்க முடியாது. கோபப்படாமல் சாந்தமாக இருந்து காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ளலாம். முக்கியமாக குடும்ப உறுப்பினருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருந்து 3ஆம் இடத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும்போது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. இல்லாவிட்டால் நல்ல காரியத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தைரியமாக நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தெய்வபலம் முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதற்காக குலதெய்வத்தை ஒரு முறை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் இருந்தாலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது கோளாறுகள் ஆரம்பத்தில் ஏற்பட்டு அதன் பிறகு படிப்படியாக குறையும். 8ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது இளவு நேரத்தில் சரியான நேரத்தில் தூங்க வேண்டும். இல்லாவிட்டால் உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அது மகாலட்சுமி யோகம். ஆகவே தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள்.
உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் ஏற்ற வாரமாக இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதற்குரிய பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற வாரம் இந்த வாரம். உங்கள் ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே நன்மைகளை நீங்கள் அதிகமாகவே பெறுவீர்கள். இந்த வாரம் கும்பராசிலே பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசிலே பிறந்து அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 28 வியாழக்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் உங்களுக்கு பெரிய தோஷங்கள் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனாலும் 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனாலும் அவமானங்களை தவிர்ப்பதற்காக, பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக புதன்கிழமை என்று விநாயகருக்கும் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே தன வரவு இந்த வாரம் காத்திருக்கிறது. தொழில்துறையிலே அலைச்சல் இருக்கும், கூடவே நல்ல விருத்தியும் இருக்கும். இந்த வாரம் உங்கள் ராசியிலே ராகுபவன் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கோபம் வந்தாலும் ஓரளவு குறைத்து கொள்வது நல்லது. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் தேடி வரும், தாராளமாக சென்று விட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் இருந்தாலும் படிப்படியாக ஆரோக்கியத்தில், மனைவியின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் படிப்படியாக குறைந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீக்குவதற்காக வாய்ப்புகள் இந்த வாரம் முழுமைக்கும் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பது மகாலட்சுமி யோகம். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை மூலமாக அதன லாபத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு தொழில்ஸ்தலமான 10ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தொழில்துறை விருது நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறார். எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்களும் இருக்கும். தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் கூடிய வளர்ச்சியும் உங்களை தேடி வரும். இந்த வாரம் உங்களுக்கு ஏழரை சனி விரய சனியாக இருக்கிறது. செலவினங்கள் ஆகும். ஆனால் 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வாரம் மீனராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்த பூரட்டாதி 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, டிசம்பர் 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 புதன்கிழமை, டிசம்பர் 28 வியாழக்கிழமை, ஜனவரி 1 திங்கட்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 28 வியாழக்கிழமை, ஜனவரி 2 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. இந்த வாரம் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை, முக்கியமாக வரக்கூடிய சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபமும் வைத்து விட்டு வாருங்கள். இந்த பரிகாரத்தின் ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்தை வரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றியும், சுப நாட்களை பற்றியும், சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகளை பற்றியும், 12 ராசிக்கும் ராசி பலன்களை பற்றியும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்களை பற்றியும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரிய பஞ்சாங்க கணிதர் டாக்டர் MV நரநாராயணன் கணித்துள்ள குரோதி வருஷத்திய 2024-2025 வருடத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் விற்பனைக்கு. அனைத்து சுப விஷயங்களுக்கான சுப முகூர்த்த நாட்கள், ஒவ்வொரு ராசிக்குரிய சந்திராஷ்டமங்கள், பண்டிகைகள், விரத நாட்கள், சகுனங்கள், எண் கணிதம், துல்லியமான இயற்கை நிகழ்வுகள் அடங்கியுள்ள இந்த பஞ்சாங்கம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்று. கொரியர் செலவு உட்பட விலை ரூபாய் 250. தெளிவான முகவரியுடன் ஜிபே மூலமாக பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளவும்.